ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி சாந்தா பாட்டிக்கு நட்சத்திர பிரகாரம் இன்றைக்கி என் பிறந்த நாள். 68 வயசு ஆகுது எனக்கு. டேட்டு பிரகாரம் ஜூன் 15 இதான் நான் பிறக்கிறோம். ஆனால் நட்சத்திர பிரகாரம் பார்த்தோன்னா இன்றைக்கி பிறந்த நாள். நான் இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கோம். விசாக நட்சத்திரம், முருகன் பிறந்த நாள். அது தென்னாட்டிலெல்லாம் இன்றைக்கி முருகனை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அழகர் கோயிலில் இன்றைக்கி தென்னாட்டில் முருகன் இன்றைக்கி தான் பிறந்தார். அப்புறம் நம்ம திருவண்ணாமலையில் 6 மாதம் பொறுத்து முருகனை தத்து கொடுக்குறாங்க. அதுதான் அந்த பனம் மரத்தை வெட்டி அதில் நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊராக இருக்கையில் எல்லோரும் திரி போட்டு, துணியால் திரி போட்டு பெரிய பந்தம் பண்ணி திருவண்ணாமலையில் சிவனுக்கு தத்து கொடுப்பாங்க. சிவன் அங்கே போய் சிவன்கிட்ட கொடுத்தாலும் உண்ணாமலை அண்ணாமலை தான் கொடுக்குறாங்க சிவனுக்கு முருகனை தத்துவம். அங்கே போய் அங்கே வாழ முடியாது. அவர் பழனியில் நிற்பார். கடைசிக்கிட்டே சூரனை வதைச்ச பிறகு அவர் விசிரமத்துக்குன்னு சொல்லி கொல்லிமலையில் போன மனுஷன் இன்னும் திரும்பலை. அதுக்கு பிறகு முருகன் புராணத்தில் முருகன் எங்கே போச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆரியருக்கும் சித்தருக்கும் பிறந்ததுன்னு தான் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க முருகனை. கடைசியில் அவர் முருகர் காட்டுக்கு போயிட்டார். சித்தர் இருக்கிற இடத்துக்கு அவங்க அப்பாவை தேடியே போயிட்டார். அவங்க குளத்தில் இப்போ தான் அங்கே குப்பை தொட்டியில் போடலையா, அப்போ குளத்தில் தாமரை இலையை வச்சு அதில் படுக்க வச்சுருந்தது. நம்ம ஆளுங்க கவிங்க இல்லாதது போல் அதில் எழுதுவாங்க. அது 6 பொம்பளைங்க பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க எடுத்து வளர்த்தது ஆரம்பக்கும். முருகன் அழகன், அதான் நம்ம குலதெய்வம், நம்ம தமிழரோட கடவுள். மனுஷன்தான் கடவுள். கடவுள்னு பண்ணால் இயற்கை தான். அதில் நல்லது செய்கிறவங்க நம்ம குலதெய்வமும் நம்ம கடவுளாக்கிறோம். இன்றைக்கி என் பிறந்த நாள்.